ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கோயிலை பற்றி நான் சொல்லணும். இந்த கோயிலுக்கு நான் போனதில்லை, ஆனால் இந்த கோயிலை பயன்படுத்தி மிகப்பெரிய பிரபலமாயிட்டு இருக்கிறாரு என்னுடைய மாணவர் ஒருத்தர். அந்த ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லணும். நானே இது எப்படிப்பா இதை சொன்னேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குற அளவுக்கு அவர் அந்த ஒரே ஒரு கோயிலை மட்டும் பயன்படுத்தி அவர் பல காரியம் சாதிச்சிருக்காரு. இந்த கோயில் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் இல்லாத கோயிலாக இருந்தால் கூட அந்த கோயிலெலாம் வேலை செய்யுமா அப்படின்னு கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா கோயிலும் ஒரே கோயில் தான். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான விஷயங்களும் ஒரே மாதிரியான கிரக அதிர்வலைகளும் இருக்கிறதுனால தான் அந்தந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு கோவில்கள் உருவாயிட்டு வருது. இப்போ என்னுடைய மாணவர் ஒருத்தர் அவரு பண்ண அதிசயத்தை பத்தி பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு ஒரு இடத்துல காங்கிரான்னு ஒரு மாவட்டத்துல ஜுவாலாமுகி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த ஜுவாலாமுகி கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயில். நான் முன்னமே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயிலை பத்தி. இந்த கோயிலை பத்தின நிறைய அனுபவங்களும் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னும் அந்த கோயிலுக்கு என்னால் போக முடியல. ஆனா என்னுடைய மாணவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கிரகங்களை கோயில்களா மாற்றுறதுக்கு ரொம்ப சுலபமா கத்துக்கிட்டு அவர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முக்கியமான காரியம் எது வந்தாலும் சரி, இவரால் அதை தீர்க்க முடியல அப்படின்னா உடனே இந்த ஜுவாலாமுகி கோயிலுக்கு அவங்கள அனுப்பி விட்டுறாரு. இது ரொம்ப முக்கியமான காரியம், எவ்வளவு தூரம் ஆனாலும் நான் அதை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இவர் இந்த கோயில் சொல்றாரு. என்ன ஆச்சரியம்னா, அந்த கோயில் போயிட்டு வந்த எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடந்துருச்சு. இது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னாரு, சார் இந்த கிரக காம்பினேஷன் இல்லாம கூட இந்த கோயிலுக்கு நான் சொன்னேன் சார், ஆனா இது நல்லபடியா அமைஞ்சிருச்சு சார், இது எப்படி சார் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் சொல்றேன், இந்த ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன், விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இப்ப அவரு அதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம என்னுடைய இன்னும் சில மாணவர்களுக்கும் இந்த கோவிலை பத்தி சொல்லி இந்த கோயிலுக்கு நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் அந்த கோயிலுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. சில காரியங்கள் நடந்திருக்கு, சில காரியங்கள் அது நடக்காம கூட போயிட்டு இருக்குது. இப்ப இவருக்கு ஒரு சந்தேகம், சார் எல்லா காரியமும் நடந்துருது சார், ஆனா எதனால இன்னார்ட்ட நான் சொன்னேன் அவங்க ஆள் அனுப்பினா மட்டும் அந்த ஒரு விஷயம் நடக்கலையே, என்ன காரணம் சார் அப்படின்னு பார்த்தா, இதுல ஜுவாலாமுகி அப்படின்ற இறைவன் என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தா, இது 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருந்தாலோ, 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்தாலோ, 2ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் இருந்தாலோ இந்த ஜுவாலாமுகி அப்படின்ற இறைவன் வரும். இப்போ இவருடைய ஜாதகத்துல, அதாவது என்னுடைய மாணவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய வித்தை ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தது. அவருடைய 2ஆம் வீட்டு அதிபதியே அவருக்கு செவ்வாயா தான் இருந்தது. இப்போ இதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, இவருடைய ஜாதகத்துல ஜுவாலாமுகி இருக்குது, அதுவும் வித்தை ஸ்தானாதிபதியாகி இவருடைய 2ஆம் வீட்டுல இருக்கு. அப்போ இவர் ஜுவாலாமுகி சொல்லும் பொழுது அது எளிதா பலன் தர்றதை கண்கூட பார்க்க முடிஞ்சுது. இது மற்ற மாணவர்களுக்கு ஏன் இது சரியா நடக்கல அப்படின்னு பார்த்தா, அவங்க ஜாதகத்துல இதுக்குண்டான அமைப்பு இல்லை. இப்போ இதுல ஒரு கேள்வி எழுது, வரக்கூடிய கிளையண்ட்டுடைய ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருக்கணுமா, அல்லது சொல்லக்கூடிய ஜோதிடருடைய ஜாதகத்திலேயே இந்த கிரகங்கள் வலுவா இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா, சொல்லக்கூடிய ஜோதிடர்களுடைய ஜாதகத்துல பொதுவா 9 கிரகங்களுடைய வலுவும் இருக்கணும். அதுலயும் குறிப்பா இது போல ஏதாவது அதிசயமா 1, 2 அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு அவங்க சொல்லி அனுப்பும் பொழுது அது நிச்சயம் பலிதமாகுது. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா, ஒவ்வொரு ஜாதகம் தான் நமக்கு குரு. கிளையண்ட் வராங்க இல்லையா, அவங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, தற்சமயம் அவங்க எந்த விதமான சிக்கல்கள்ல இருக்காங்க, எந்த விதமான சிக்கலுக்கு என்ன கோவிலுக்கு போகணும், அது எந்த கிரகம் குறிக்குது அப்படின்றத பார்த்து நம்ம அவங்களுக்கு பரிந்துரை செய்யும் பொழுது நிச்சயம் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல நிலையை அவங்க அடைஞ்சிடுறாங்க. இது ரொம்ப எளிதான ஒரு மார்க்கமா இருந்தா கூட இந்த மாதிரி மகா ஜோதிஷ்ல சொல்லக்கூடிய ஒரு முறையில ரொம்ப எளிமையான முறையா இந்த மகா ஜோதிஷ்ன்ற வகுப்புல இப்படி கிரகங்களை கோவில்களாகவும் இறைவனாகவும் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா எல்லாரும் கத்துக்கிறாங்க. இதை கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, பயன்படுத்தவும் செய்யறாங்க. இதே போல இதே கோவிலை வச்சு இன்னொரு மாணவர் செஞ்ச ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, ஒரு இளைஞர், அந்த இளைஞருக்கு காதல் வசப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த காதல் வசப்பட்டதுனால இவர் அவங்க பெற்றவங்களையும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாரு, கடிஞ்சுக்கிறாரு.
எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களால இவர் துன்பத்தை அனுபவிக்கிறதா தானே நம்புறாரு. இதன் காரணமா என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க பெத்தவங்களே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பெத்தவங்க வெறுத்துக்கிட்டு இருக்க காலத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போல எங்க பெத்தவங்களே எனக்கு வந்து பெரிய துரோகம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய மாணவர் என்ன விஷயம்னு கேட்டிருக்கிறார். அப்ப அவர் சொல்லாரு, இல்ல இது மாதிரி என்னுடைய பெத்தவங்க என்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, என்னை வந்து அவங்க எந்த வகையிலையும் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம மாணவர் புரிஞ்சுட்டு இருக்கிறாரு, இல்ல இவர் வந்து இவர் மேலதான் தவறு, ஆனா இப்படி ஒரு சூழல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அவருடைய ஜாதகத்தை முழுசா ஆய்வு பண்ணி இவரை அந்த ஜுவாலாமுகின்ற கோயிலுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். உங்களால போக முடிஞ்சா போயிட்டு வாங்க, இமாச்சல் பிரதேஷ் போகணும், உங்களால போக முடியுமான்னு கேட்டோன்னா, நான் காதலுக்காக எங்க வேணா போவேன்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். பேசிட்டு இவர் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாரு. இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு அவர் இங்கே வர்ற காலத்தில் அந்த பொண்ணு, அதாவது இவர் விரும்பின பொண்ணு அந்த இடத்துல இல்லை. இப்போ அந்த பொண்ணு எங்கே போச்சுன்றது தெரியல. அவங்க அப்பா அம்மாவை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ போய் பார்த்தா அவங்க வீடு பூட்டி இருக்கு. உண்மையாவே அவங்க குடும்பம் வேற எங்கேயோ போயிட்டாங்க. இந்த பொண்ணு இந்த பையனுக்கு அந்த தகவலை கூட தெரிவிக்கல, அந்த ஃபோன் நம்பரையும் மாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பையன் வந்துட்டோன்னே இந்த மாணவரை நோக்கி திரும்ப ஓடி வந்திருக்கிறான். என்ன சார் நீங்கள் போயிட்டு வந்தால் நல்லபடியாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஆனால் வந்த உடனே எனக்கு வந்து அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியல, ஃபோன் நம்பரையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவங்க வீட்லேயும் ஆள் இல்லை, யார்கிட்ட விசாரித்தாலும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாப்புல. அப்போ என் மாணவருக்கு புரிஞ்சிட்டு இருக்குது, இவர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா அப்பாவை ஒரு மதிக்கணுன்றதுக்காக தான் இந்த கோயில் விஷயங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பையன் வந்து ரொம்ப வேதனைக்கு ஆயிட்டாரு. வேதனையாகி ரொம்ப வருத்தத்தோட கிளம்பி போயிட்டார். என் மாணவருக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் இவர் போயிடுவார், போன பிறகு அவங்களோட பெற்றவங்களோட பழையபடி ஒரு மீண்டும் சேர்ந்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் அவருக்கு வந்துடுச்சு. என்கிட்டையும் கேட்டு அவர் உறுதிப்படுத்திக்கிட்டார், சார் இந்த பையன் பழையபடி அவங்க அம்மா அப்பாவோட இணைஞ்சிருவானா, அவங்கள புரிஞ்சுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த ஜாதக அமைப்புப்படி அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்றதுனால இது கண்டிப்பாக இது அப்படி தான் நடக்கும் அப்படின்றத நான் என் மாணவருக்கு விளக்கமாக சொன்னேன். இது போல் எந்த கோவிலாக இருக்கட்டும், அந்த கோவிலுக்குன்னு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி உங்கள் ஜாதகத்துலேயும் அதே அமைப்பு இருந்ததுன்னா உங்களுடைய பிரச்சனைகள் 100% வெற்றி அடையும். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் தான் முக்கியமாக நிறைவேறுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நான் இந்த கோயில் போனால் அடுத்தவன் சொத்தை நான் வாங்கிடுவேன், எங்களுடைய பொது பாதையை அவன் உபயோகப்படுத்தக்கூடாது, நான் அவன் கேட்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள், இது போல் ஏகப்பட்ட பேர் வந்து கேட்குறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நியாயமான காரியங்களுக்கு உண்டான நியாயமான விஷயங்களை கேளுங்க, உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். என்கிட்ட இது போல் அநியாயமாக வந்து கேட்குற ஆட்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய குழந்தையால் மேலே ஆசைப்பட்டு அதையே வந்து என்கிட்ட அந்த குழந்தையால் அடைகிறதுக்கும் ஒரு வழி கேட்குறாரு. இது போல் நிறைய சம்பவங்கள் உண்டு, அதெல்லாம் சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு மோசமான சிந்தனைகள் உள்ள நபர்களும் நமக்கிடையே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது போல் நிறைய சம்பவங்களும் நிறைய கோவில்களும் நிறைய அதிசயங்களும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.